சத்ரு பயமும் தீவினையும் நீங்கி தைரியம் பிறக்க. தோகை மேல் உலவும் கந்தன். சுடர்க்கரத்திருக்கும் வெற்றி. வாகையே சுமக்கும் வேலே. வணங்குவ தமக்கு வேலே. முருகப் பெருமானுக்கே உரிய ஞானசக்தி வேலாயுதம். வேல் என்ற சொல் வெல் என்ற முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர். வெல்லும் தன்மையுடையது வேல். தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியே தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்று பெயர். எல்லாவற்றையும் வெல்வது வேலாயுதம். இந்த வேல் வெளிப்பகையை மட்டுமல்ல, உட்பகையையும் அழிக்கும். பாம்பன் சுவாமிகள் இதனை படை அரசு என்று போற்றுவார். படைநாயகம் என்றும் பெயருண்டு. வேலை குறிக்கும் சொற்கள் பல உள்ளன. அவை அயில், ஆரணம், உடம்பிடி, எக்கம், எக்கு, குந்தம், சக்தி, நாங்கர், மதங்கு, வாகை, விட்டேறு. முருக வழிபாட்டுக்கும் முந்தையது வேல் வழிபாடு என்பார்கள். வேலுக்கென்றே தனிக்கோயில் அமைத்து வழிபட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர். அதற்கு வேர்கோட்டம் என்று பெயர். கோடு என்றால் மலை, கிளை என்றும் பொருள் உண்டு. பல கிளைகளால் அமைக்கப்பட்ட வழிபாட்டிடம் என்றும் கூறுவர். அக்காலத்தில் மலைப்பகுதியில் அமைந்த கோயிலை கோட்டம் என்று அழைத்தனர். கோயில்பட்டி, சொர்ணமலையில் அமைந்துள்ள திருக்கோயிலில் வேல் மட்டுமே மூலஸ்தானத்தில் உள்ளது. சூரபத்மனுடன் போரிடுவதற்கு போர்க்கோலம் பூண்டு வந்த முருகனிடம் சிவபெருமான் 11 ஆயுதங்களுடன் மிகவும் மகிமை பொருந்திய வேலாயுதத்தையும் அளித்தார் என்கிறது கந்த புராணம். அருணகிரிநாதரும் சிவபிரான் வேல் அளித்த செய்தியை திருப்புகழில் காட்டுகிறார்.